படித்த உடனே நாம் அதை எழுதி பார்த்தா அது நமக்கு மறக்காது. படித்த உடனேன்னு இருக்குது, இங்கே சப்ஜெக்ட் வேணும். யார் படித்த உடனே? மீதி இருக்கிற சென்டென்ஸில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நாம் படித்த உடனே. அப்போ ரொம்ப சிம்பிள். as soon as we study, அவ்வளோதான். ஓகே, இல்லாட்டி ரீடுன்னு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. as soon as we study, if we write it down, எழுதி பார்க்குறதுக்கு இப்படி தான் சொல்லணும். if we write it down, நம்ம எழுதி பார்த்தா அது நமக்கு மறக்காது. we will never forget it. we won't forget it ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். we won't forget it 100% கரெக்ட். we will never forget it 100% கரெக்ட். எப்படி வேணாலும் நீங்கள் நெகட்டிவில் சொல்லலாம். நெவர் அப்படின்னா ஒருபோதும் மறக்காது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? we won't forget it, நாம் மறக்க மாட்டோம், அது மறக்காது. we will never forget it, நாம் ஒருபோதும் அதை மறக்க மாட்டோம். அதுதான் அதற்கும் இதற்கும் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ். பாருங்கள், as soon as we study, if we write it down, we will never forget it. தவறு செஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டால் பல பிரச்சனைகளை நாம் தவிர்ப்போம். அப்போ இங்கேயா இருக்கட்டும் நாம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். தவறு செய்த உடனே. ஓகே, as soon as we make mistakes, மன்னிப்பு கேட்டால் if we apologize, அவ்வளோதான். if we apologize, we will prevent many problems. ப்ரிவெண்ட்னா எப்படி? வராமல் காப்போம், அவ்வளோதான். அது வராமல் தவிர்ப்போம் அப்படிங்கிறத ப்ரிவெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லலாம். as soon as we make mistakes, if we apologize, we will prevent many problems, so many problems, இப்படி வேணால் சொல்லலாம்.